விஜய், அதுக்கப்புறமா நிவின், குமரன் 3 பேருமே வந்து சேர்ந்து அவங்க வீட்ட மீட்டு குடுத்ததுனால, சாரதா ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. 3 பேரும் பாராட்டிட்டே இருக்காங்க. குறிப்பா வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொன்னோனே, விஜய்க்கு வந்து நன்றி சொல்றாங்க. கண்கலங்கி நன்றி சொல்ற வந்து சாரதாவ, விஜய் வந்து என் அம்மாக்காக நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. உடனே வந்து அவங்க 3 பேரையும் நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க வந்து எங்க மகன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, வழக்கம் போல கங்கா வந்து வேணும்னே வந்து கோச்சுக்கிறாங்க பயங்கரமா. நம்ம வந்து குமரன் கிட்ட, இந்த மாரி நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. இந்த விஜய்க்கு தான் முக்கியத்துவம் இங்க தராங்க. நீங்களும் அதுக்கேத்த மாரி தான் இருக்கீங்க அப்படின்னு நம்மலாம் பேசிட்டு இருக்காங்க. அத கேட்டு குமரன் வந்து, "நீ ரொம்ப மாறிட்ட கங்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்ல எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, விஜயும் என்ன பண்றாரு, எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு வர விஜய் வந்து என்ன பண்றாரு, காவேரிக்காக வந்து ஒரு கிஃப்ட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரியாம வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும், அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு வந்து கிஃப்ட்டும் வந்து தனியா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போறாரு. இங்க வந்து காவேரி வந்து, "என்னங்க தனியா ஏதோ ஸ்பெஷலா எனக்கு இருக்குன்னு சொன்னீங்க. என்னது?" அப்படின்னோனே, "இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ட ஊட்டி விடுறாரு. "எனக்கா?" அப்படி சொல்லிட்டு, "ஆமா, உனக்காக ஸ்பெஷலா. எல்லாருக்கும் வாங்கி குடுத்தேன். இருந்தாலும் உனக்கு ஸ்பெஷலா குடுக்கணும்ல, அதுக்காக தான்" அப்படின்னோனே, "என் குட்டி பாப்பாவுக்கு ஸ்பெஷலா?" அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் காவேரி, "கண்ண மூடு" அப்படின்றாரு. "எதுக்கு?" அப்படின்னோனே, "இன்னொரு கிஃப்ட் ஏதாவது குடுக்க போறீங்களா என்ன?" இதுதான் கிஃப்ட்டா? இது ஸ்வீட்டுடி. கிஃப்ட்டு இனிமேல் தான் குடுக்க போறேன்" அப்படின்னு. "என்னங்க?" அப்படின்றாங்க. அத பார்த்துட்டு வந்து, "என்ன தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "தெரியலையே" அப்படின்னா, "அப்ப கண்ண மூடிக்கோ. நான் வந்து உனக்கு போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல வந்து போட்டு விடுறாரு. அந்த முருகர் டாலரையும் சேர்த்து செயின. அத பார்த்துட்டு காவேரி, "என்னங்க இது?" அப்படின்னோனே, "இரு ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு பழைய கயிற வந்து கட் பண்ணி எடுத்துடுறாரு. இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னோனே, "ரொம்ப அழகா இருக்குங்க" அப்படின்றாங்க. "என்னங்க நீங்க இப்ப போய் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இப்ப நீங்க இன்னும் வேலைக்கு போக ஆரம்பிக்கலங்கலங்க" அப்படின்றாங்க. "என்ன காவேரி நீ? நான் வேலைக்கு போனானா, வேலைக்கு போலனா நான் எப்படி பணம் சம்பாரிக்கணும்? எப்படி வந்து என்னோட வந்து வேலைய நான் தேடிக்கணும்னு எனக்கு தெரியும் காவேரி. அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இது என்னோட சேவிங்ஸ்லேருந்து நான் வாங்குனேன். ரொம்ப நாளா உனக்கு வாங்கி குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதனால இப்ப வாங்கி குடுத்துட்டேன். இப்ப எப்படி இருக்கா? அழகா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். "ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. கியூட்டா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க" அப்படின்றாங்க. "உண்மையிலேயே சொல்லணும்னா, அந்த முருகர் டாலர் எங்க அப்பா குடுத்ததுங்க எனக்கு. அதனால ரொம்ப ஞாபகமா வச்சுட்டு இருந்தேன். இப்ப இதையும் நான் ஞாபகமா வச்சுக்கிறேன்" அப்படின்றாங்க. "சரி காவேரி, அந்த டாலர நான் எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இந்த டாலர நான் போட்டுக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு, "நீங்க குடுத்து நான் போட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு, அது வந்து சந்தோஷமா வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறாங்க. "ஏங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குங்க" அப்படி சொல்லிட்டு, அப்படியே விஜய கட்டிக்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்றாங்க. "ஏங்க நான் போயிட்டு எல்லார்கிட்டயும் இந்த டாலர காட்டணுங்க. என் அம்மா கிட்ட, என் அக்கா கிட்ட, அதுக்கப்புறமா என் தங்கச்சி கிட்ட எல்லார்கிட்டயும் காட்ட போறேங்க" அப்படின்னு ஓடி போறாங்க. "ஏய் பொறுமையா போடி" அப்படின்னோனே, போங்கங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே போறாங்க. "பொறுமையா போ காவேரின்னு" "சரி சரின்னு" சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து, "என்ன காவேரி ஏன் இப்படி வர?" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. "அம்மா இத காட்டதாம்மா வந்தேன். விஜய் வந்து எனக்காக இத வாங்கிட்டு வந்திருக்காரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் காட்டுறேன். "என்னடி இது?" அப்படின்னோனே, கழுத்துல செயின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ரொம்ப அழகா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு வந்து கங்காக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. காசு இல்லன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் வந்து வேலைக்கே போல. ஆனா இவ்ளோ வந்து நகைய வந்து காசுலயே வாங்கியிருக்காரு. வேலைக்கு போகாம அவர்கிட்ட காசு எப்படி வந்தது? ஒருவேளை அவங்க தாத்தா வீட்லேருந்து போய் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "என்ன காவேரி, உங்க வீட்டுக்காரு வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப இவ்ளோ காஸ்ட்லியான நகை வாங்கியிருக்காரு. அது எப்படி வந்தது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன்க்கா என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறியா? பின்ன இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கி குடுத்தா என்ன நினைக்கிறது?" அப்படின்னோனே, "அவரு சேவிங்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட்ல அவரோட சொந்த காசுலேருந்து வாங்கினது இது. அவர் சேவிங்ஸ் வச்சிருந்த காசு தான் இது. மத்தபடி தாத்தா வீட்லலாம் போய் எந்த காசும் அவர் வாங்கல. தெரியுதா? ஏன்க்கா இப்படிலாம் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்க? இவ இப்படி தானே தேவையில்லாத குறுக்கு கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருப்பா. கொஞ்ச நாளாவே இவ இப்படி தான் தெரிஞ்சுட்டு இருக்கா. நீ விடு காவேரி. விஜய் தம்பி எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். இவ ஒருத்தி" அப்படின்னோனே, "ஆமாமா, அவர் பண்ணா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நாங்க பண்ணா தான் எல்லாம் தப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசுலயே வந்து யோசிக்கிறாங்க கங்கா. இங்க வந்து கங்காவ பார்த்துட்டு, "ஏன் அக்கா இப்படி இருக்கா? வர வர அக்கா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னே தெரியல. என் மேல அவளுக்கு என்ன வருத்தம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போறாங்க. "ஒண்ணும் புரியலையே, அக்கா ஏன் இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து, "என்ன காவேரி எல்லார்கிட்டயும் காமிச்சுட்டா?" "எல்லார்கிட்டயும் காமிச்சுட்டேங்க." ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். "அம்மா ரொம்ப பூரிச்சு போயிருக்காங்க" அப்படின்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க தேவையில்லாம இப்ப எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "பார்த்துக்கலாம் காவேரி விடு" அப்படின்றாரு. அப்படியே ஹக் பண்ணிட்டு